மதனா ஸ்ட்ராட்டஜி சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ஓஜி பிடிஎஸ் ஃபினிஷ் பண்ண சான்ஸ் இருந்தா ட்ரை பண்ணுங்க ஆஃப் பிடிஎஸ் 7 வின்ஸ்ல. இப்போ எப்படி நான் வந்து இப்போ டைரக்டா போயிட்டு அங்க ஃபைட் எடுக்கிறோம்னா இப்போ அவங்க வந்து 7 வின்ஸ்னு வச்சு அவங்க 7 வின்ஸ்ல இருக்காங்க. இப்போ வந்து நாங்க வந்து ஒரு 2 வின்ஸ்ல தான் இருக்கோம். 7க்கும் 2க்கும் நிறைய டிஃபரன்ஸ். 5 வின் லீடு. ஓகேவா? இப்போ 5 வின் லீடுன்றப்போ அந்த டீமை முடிச்சு விட்டா நமக்கு வந்து இது சான்சஸ் இருக்கு. ஆனா அங்க இருக்கிற பிளேயர்ஸ் ஒருத்தருமே 4 பேருக்கு சமம். ஓகேவா? அது புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன லைட்டா எப்படின்னா கூட தூக்கிடுவாங்க, முடிச்சு விட்டுருவாங்க. ஓகேவா? அவங்கள தூக்குறோம்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று போடணும். ஏன்னா நான் அங்கேயும் ஆடி இருக்கேன். ஓகேவா? தே ஆர் நாட் அண்ட் ஜஸ்ட் அன் ஆர்டினரி பிளேயர்ஸ், தே ஆர் ஓஜி பிளேயர்ஸ். ஓகேவா? ஆனா அவங்கள தூக்குறோம்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி போடணும். அவங்களுக்கு மேல யோசிக்கணும். ஆனா நம்ம பசங்களாம் அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. அவனுங்களுக்கு நார்மல் வின் எடுக்கிறதுக்கே வந்து நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கானுங்க. ஸோ வந்து இப்போதைக்கு மேட்சை செட் பண்றதுக்கு தான் பார்க்கணுமே தவிர டீமை ஃபோக்கஸ் எடுக்கக்கூடாது. அவங்க வந்து ஃபைட்டே எடுக்க மாட்டாங்க ப்ரோ. தேர் ஸ்ட்ராட்டஜி இஸ் டிஃப்ரெண்ட். அவங்க ஃபைட்டே எடுக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்க ஃபைட்டே எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா கடைசி எண்டு வரைக்குமே ஃபுல்லா ஜோன் எட்ஜ் தான். ஜோன் எட்ஜ் எந்த டீம் கூட ஃபைட் எடுக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, 0 கில்ல தான் இருப்பாங்க. ஆனா கடைசியில தான் எடுப்பாங்க. அது கடைசியில எடுக்கிறப்போதான் வந்து கடைசியில தான் வந்தாங்க விநாயக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி உள்ள வந்து கிருன்னு முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து அவங்கள அடிக்கிறதுன்றது அது வந்து ஈஸி கிடையாது. அடிக்கலாம். எப்படின்னா அவங்க ஒரு டீம் கூட ஃபைட் எடுக்க விட்டு நாம அவங்க பின்னாடி போய் அடிச்சா அடிக்கலாம். ஆனா அவங்க முன்னாடி மூவே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? முன்னாடி மூவ் பண்றாங்கன்னா கடைசியில தான் மூவ் பண்ணுவாங்க. கடைசியில மூவ் பண்ணி ஸ்மோக் எல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ அது டஃப், ரொம்ப டஃப் கொடுக்குற டீம், ரொம்ப சினர்ஜெட்டிக் டீம். அந்த சினர்ஜியை உடைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு மேல நம்ம பண்ணணும். ஆனால் நம்ம பசங்கிட்ட அந்த சினர்ஜி இல்லை. சினர்ஜி செட் பண்ணணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கணும். ஒன்றும் பண்ண முடியாது. கேகே ப்ரோ அங்கே ஒன்றும் எமோஜி. அதர்வைஸ் ட்ரை டு டூ தேர்ட் பார்ட்டி மேக் யுவர் கிளியர். தேர்ட் பார்ட்டி கொடுக்கறதுக்கு ஒரு டைம் இருக்கும் ப்ரோ. தேர்ட் பார்ட்டியே ஆக மாட்டாங்க அவங்க. என்னென்ன பாரு